சங்கீதம் 57:1-2. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அவரை நோக்கி கூப்பிடுகிற காலம் அந்த காலம். என் பிள்ளை கேட்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குறார். என் பிள்ளை என்கிட்ட கேட்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குறார். அதிகால வேளையிலே வானத்தில் அப்படியே உலாவி கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் என் பிள்ளையை கேட்க மாட்டாங்களா? ஒரு ரட்சிக்கப்பட்ட முடிவு எதுக்கு வாழணும், எதுக்கு இருக்கணும், செத்தா நிம்மதியாக சாகலாமே அப்படி நினைத்து கொண்டு இருக்கிற வேளையிலே தேவனாக இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் கொடுக்கிற நேரத்தை பார், எந்த நேரத்தில் கொடுக்கிறேன் என்பதை பார், அந்த நேரத்தில் வந்து நீ பெற்றுக்கொள், நான் தருவேன், உன் பிரச்சனை ஒவ்வொன்றா சால்வ் ஆக போகுது அப்படின்ற ஒரு வார்த்தை அவருக்கு வந்த உடனே அவர் வேதத்தை அதிகமாக படிக்கும்போது என்ன அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் உணவையும் பலனையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுக்கிற காலை நேரம். அது எப்போது என்று கேட்டால் அது 3 மணியிலிருந்து 6 மணி வரை. எத்தனை மணி? 3 மணிலிருந்து 6 மணி வரை. ஏன்னு கேட்டால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாலை வேளையிலே அவர் பரலோகத்தில் தேவ தூதர்கள் சாப்பிடுகிற அந்த மன்னாவை என்ன செய்கிறாரு? வர வைக்கிறார். விடிய கால 6 மணிக்கு மேலே வெயில் வர்ற மாதிரி தெரியும் போது அந்த மன்னா காணா போய் விடுகிறது. அற்புதங்கள் அதிசயங்கள் காலை வேலை தான் பண்ணுறாரு. ஜீர்ணிக்க முடியாத அற்புதங்கள் காலை வேலை தான் செய்கிறார். எப்படி என்று கேட்டால் இயேசு 4ஆம் ஜாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் ஜாமம் என்றால் 4லிருந்து 6 மணி வரை. அதாவது 6 to 9 முதலாம் ஜாமம், 9 to 12 2ஆம் ஜாமம், 12 to 3 3ஆம் ஜாமம், 3 to 6 4ஆம் ஜாமம். இந்த 4ஆம் ஜாமத்தில் தான் கடலில் நடந்து அதிசயத்தை செய்கிறார். கடல் நடந்து அற்புதம் செய்கிறார். சீசர்கள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நான் இதுவரை கண்டதில்லை, இதுவரை நான் பார்த்ததில்லை என்று ஆச்சரியப்படும்படியாக அந்த கடல் கொந்தளிக்கிறது. ஒரு பனைமரம் உயரம் போல கடல் அலை எழும்பி வருகிறது. தெய்வம் அதிசயமாய் கடல் நடுவில் நடந்து வர்றார். ஆனால் அந்த நேரத்தில் அந்த பேதுரு சொல்கிறாரு, நீர் இயேசுவானால் நான் நடந்து வரேன்னு சொல்லும்போது நடந்து வா அப்படிங்கிறார். நடந்து வரும்போது பின்னால் ஒரு பேரெரிச்சல் உண்டாகிறது. பேரெரிச்சல் உண்டான அவர் இடுப்பு வரைக்கும் அமுங்கிருச்சு தண்ணி. உடனே இயேசுவே நான் மடிந்து போகிறேன் காப்பாடுன்னு சொல்லும் போது கையை பிடிச்சி தூக்குறாரு. காரணம் என்னன்னு கேட்டால், இயேசுவை பார்த்தவர் டக்குன்னு பின்னாடி திரும்பிட்டார். அற்புதரை பார்த்தவர் பின்னாடி திரும்பிட்டார். அதிசயரை பார்த்தவர் பின்னாடி திரும்பிட்டார். அதே வந்து என்ன செய்ய அமுக்கி போட்டுரும். ஆனால் அற்புதரை பார்க்க வேண்டும், அதிசயரை பார்க்க வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், திருப்பி வாசிங்க 57:1-2. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். இப்போ நம்முடைய ஆத்துமா யார் அண்டிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டால், ஏசப்பா மட்டும்தான் அண்டிக் கொள்ளணும். அதை அண்டிக் கொள்வது என்றால் அவர் தான் கெதி, அவர் தான் கெதி, அவர் தான் வாழ்வு, அவர் தான் ஆதி அந்தமும், அவர் தான் முற்று முடிய காப்பவர், அவர் தான்.
எல்லாமே அவர் தான். அவர் இல்லாமல் நான் இல்லை அப்படி என்று உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் வேலை காரியமாக இருக்கலாம், தொழில் காரியமாக இருக்கலாம், வியாபார காரியமாக இருக்கலாம், படிப்பு காரியமாக இருக்கலாம், எந்த காரியம் எடுத்தாலும் அவர் தான் எல்லாமே நடத்துகிறவர். அவர் தான் பொறுப்பு. அவர் தான் எனக்கு வழிகாட்டி. அவர் தான் எனக்கு கொய்யவன். அவர் தான் என்னை வணைகிறவர். என் வேலையாக இருக்கட்டும் அவர் தான் வணைவார். என் வியாபாரமாக இருக்கட்டும் அவர் தான். எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபுல்லாக அவர் அண்டிக் கொள்ளணும். அவர் அண்டிக் கொண்டுட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு ஒருபோது வெட்கப்படுத்த வர மாட்டார். நீங்கள் ஒரு சில காரியங்கள் மாத்திரம் அவர் அண்டிக்கிட்டு மற்ற சில காரியங்கள் சில மனிதர்கள் நடக்கூடாது. பாதி மனிதர்கள் பாதி அவர் அப்படின்னு போயிடக்கூடாது. முழுவதுமே அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் அண்டிக் கொள்ளணும். ஒரு குடும்பம் இருந்தால் அன்பு, சமாதானம், பிள்ளைகள் சுகம், படிப்பு காரியம், பிள்ளைகள் திருமணம், கற்பத்திங்கனி, வேலை, தொழில், பிஸ்னஸ்ஸு, வருமானம், வியாபாரம், முன்னேற்றம் எல்லாமே அடங்கியிருக்கு. ஒரு குடும்பம் இருந்தால் எல்லாமே அடங்கியிருக்கு. ஆனால் ஒன்று போக ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு பலன் வேணும். நீங்கள் எப்படி தான் எல்லா மனிதனையும் போய் மோதினாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. 1008 பிரச்சனை வச்சுக்கிட்டு நான் கடந்த மாதத்தில் அந்தமான் ஊழியத்துக்கு போனேன். போகும்போது ஒரு 4th பிளேயர் அப்படிங்கிற ஒரு ஊர், அது தலைநகரம். அங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும். அந்த ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். கப்பலில் போகிறதுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆகும். ஹெலிகாப்டரில் போகிறதுக்கு 1 hour ஆகும். இப்படி 3 வழியில் அந்த ஊருக்கு போகலாம். ஏன்னா அங்கங்கே தீவு இருக்கிறனால. ஆனால் கப்பலில் போனால் பிரச்சனை இல்லை, ஹெலிகாப்டரில் போனால் பிரச்சனை இல்லை. ஆனால் பஸ்ஸில் மலை மேலே இருக்குது, வளைஞ்சு வளைஞ்சு போகணும். போகும்போது அந்த மலையில் பஸ்ஸு போகும்போது ஒரு செக் போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த செக் போஸ்ட்டில் சென்ட்ரல் போலீஸ் தாங்க நிற்பாங்க. ஸ்டேட் போலீஸ் கிடையாது, சென்ட்ரல். அது யூனியன் பிரதேசனால. அப்போ அந்த ரோட்டில் போகும்போது எந்த ஒரு பஸ்ஸுவோ, எந்த ஒரு காரோ, எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் காரோ அனுப்ப மாட்டாங்க. செக் போஸ்ட் போட்டு அடைச்சி நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிட்டு எப்போ 25 காரு 30 காரு சேருதோ அப்போ தான் அனுப்புவாங்க. ஏன்னு கேட்டால், தனியாக ஒரு காரு போச்சுன்னா அந்த பக்கம் இருக்கிற ஆதிவாசிகள் என்ன செய்வாங்க, அந்த காட்டில் இருக்கிறவங்க வில்லு வச்சு அடித்து அங்கே எல்லாத்தையும் ஒன்றுமெல்லாம் ஆக்கி போடுவாங்க, காரை நொறுக்கி போடுவாங்க. அதனால் நீங்கள் மொத்தமாக தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ 25 கார் 30 கார் சேர்ந்தோன்னா வரிசை அப்படியே சருன்னு வரிசை ஒன்றுக்கு பின்னால் அது காரு போகும். 3 நேரத்தில் போக வேண்டிய அந்த ஊருக்கு 6 மணி நேரம். ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனவுடனே பாதை அடைக்கப்பட்டுரும். அப்போ அங்கே ஒரு கடல் இருக்கும். அப்போ அந்த கடலில் ஒரு பெரிய கப்பல் மாதிரி ஒன்று வரும். வந்தோன்னே ஒரு இது மாதிரி அப்படி இறங்கும். அதுக்குள்ளே காரு பஸ்ஸு எல்லாம் உள்ளே ஏற்றுனா அது அப்படி மூடிக்கும். அப்புறம் அந்த கப்பல் நேரம் அங்கிட்டு போய் அந்த கரையில் இறக்கிட்டு அப்புறம் திருப்பி அந்த ஊருக்கு போகணும். இப்படி தான் அந்த ஊருக்கு போகணும். என்ன அப்படி போகும்போது ரெண்டு மொத்தம் 2 பாதை இருக்குது. ஒரு பாதை அந்த கடவுளில் கப்பல் போகும், கப்பலுக்குள்ளே ஏறி போகும். அப்போ அந்த காட்டுவாசிகளை, அந்த ஆதிவாசிகளை பார்க்கணுமே அப்படின்ட்டு எனக்குள்ளே ஒரு ஆசை. அப்போ என்ன பண்ணிட்டேன், அந்த காட்டுவாசிகள் போகிற இடத்துல பஸ்ஸு வந்துருச்சு. இங்கே தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு ஓரத்தில் நின்று பார்த்தா அவங்க கண்ணங்கரேன்னு இருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸுக்கு இல்லை, ஒன்றும் இல்லை, கண்ணங்கரேன்னு இருக்காங்க. அப்படி ஓரத்தில் அந்த ரோட்டு ஓரத்தில் நின்றுக்கிட்டு மரத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பிள்ளை நிற்கிது, காட்டுவாசி நிற்கிறாங்க. அப்போ உள்ளே அப்படி நிற்கிறாங்க, எல்லாருமே ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள அப்படியே பார்த்தேன். அப்போ அங்கே அவங்களும் அவங்களும் பிள்ளையை பெற்றிருக்காங்க. அவங்களும் புருஷ பொண்டாட்டி இருப்பாங்க போல தெரியுது. அந்த பிள்ளை அங்கே ஓடுது. உனக்கு ஐயா அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே பிள்ளையை ஓடி விடாது. பிள்ளை உடனே ஓடுது, சிரிக்குது. அம்மா சிரிக்குது. அங்கே ஒரு ஆள் வயசானாலும் சிரிக்கிறார், கக்குன்னு சிரிக்கிறாரு மரத்தில் சாஞ்சிக்கிட்டு. அப்படியே கக்குன்னு சிரிக்க சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு பஸ்ஸில் உட்காந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கேன். நான் திடீர்னு எனக்கு யோசனை வந்துச்சு, ஆண்டவரே எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்க. பிள்ளை பெக்கணுமா, ஆஸ்பத்திரி கூட்டி போகணுமா, பிள்ளைக்கு வயிற்றால் வந்தால் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, ட்ரிப்பு ஏற்றணுமா, அல்ல வயசுக்கு வந்தால் நல்லது கெட்டது பார்க்கணுமா, அல்லது கல்யாணம் காட்சி பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணுமா, நகை நட்டில் சேர்க்கணுமா, அல்லது அந்த காலேஜில் சேர்க்கணும் இந்த காலேஜ் சேர்க்கணும், ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. பிள்ளையை பெக்க வளர்க்க என்ன, அங்கே இருக்கிற கிழங்க பிடுங்க சாப்பிட, தென்னை மரத்தில் தேங்காயை பிடுங்க சாப்பிட, மீனை பிடிக்க டெய்லி மீன் ஓரத்தில் மீன் விழுந்து கிடக்கு. ஒவ்வொன்றா மீன் பெரிய பெரிய மீன் பிடிச்சி சுட சாப்பிட. அங்கிட்டு வாழை மரம் கிடக்கு, வாழை மரத்தில் இப்படி சாப்பிட்டு அப்படியே டெய்லி பொழப்பு ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படி இருந்தால் எப்படா இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே வந்தேன்.
யோசனை பட்டு வந்தேன். எவ்வளோ நல்ல வாழ்க்கை, எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை. இங்கே பொம்பளை பிள்ளை பெக்க, பொம்பளை பிள்ளை வளர்க்க, அதை கட்டி கொடுக்க, அதுக்கு நகையை வாங்க, நட்டை வாங்க, பொல்ட்டை வாங்க, இந்த கலை சேர்க்கவா, அந்த கலை சேர்க்கவா, அவனை பார்க்கவா, நாத்தனை பார்க்கவா, மாமியாரை பார்க்கவா, அவன் அதை போடு இதை போடு, எவ்வளோ பஞ்சாயத்து. ஐயோ அப்பா, உண்மையிலே ஆண்டவர் என்ன ஆண்டவரே, இப்போ இந்த காலத்தில் இப்படி மக்கள் நினைச்சுறாங்க, வாழ்கிறாங்க. நினச்சேன், எப்படி இப்படிலாம் படைச்சிருக்கீங்க ஆண்டவரே, எப்படி உங்கள் படைப்பில் என்ன ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப ஆரோக்கியமாக தியானிச்சுட்டு வந்தேன். நானும் வந்தேன். இங்கே நம்ம பிள்ளையை நினப்பு இருந்துச்சு, இந்த பிள்ளையை கல்யாணம் முடிக்கணும், அந்த பிள்ளை குழந்தை பக்கமாக இருக்குது, இவ்வளோ கண்ணில் இருக்கார், இவர் 2 பொம்பளை வச்சு கட்டி கொடுக்கணும், இதுக்கு என்ன அந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் அதெல்லாம் சுமந்துட்டு போயிட்டு இருக்கிறேன். இப்போ டக்குன்னு இப்படி ஒரு பார்வை, அப்படியே என் மைண்டு அப்படியே திரும்பிச்சு பாருங்கள். அந்த பிள்ளை அப்படியே சந்தோஷம் எனக்கு, அப்படியே சரி என்ன வாழ்க்கடா, அது எவ்வளோ கண்ணங்கரையன் இருக்குங்க. பார்த்து அப்படி விளாட்றாங்க, அவங்க பெரிய ஆளுங்க விளாட்றாங்க. அந்த மரத்தில் உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து அங்கே ஓடுறாங்க, இங்கேருந்து ஓடுறாங்க. பார்க்க அவ்வளோ இருந்துச்சு. ஆஹா, நிம்மதியான வாழ்க்கைடா, பசியும் கிடையாது, பட்டியும் கிடையாது. அது பாட்டு இயற்கை என்ன செய்யுது, கிழங்குகளை விளைய வைக்கிது, இயற்கை தென்னை மரத்தை விளைய வைக்கிது. அங்கே ஃபுல்லாக வெறும் பாக்கு மருந்தியான். ஏன்னா அங்கிட்டு ஒரு பக்கம் வாழை மரம், அது பாட்டுக்கு அவங்க பாட்டு மீனை பிடிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, மீனை பிடிக்கிறாங்க, மீன் தான் நிம்மதினா அவ்வளோ நிம்மதி. யோசனை பண்ணு. ஆஹா, ஆனால் அவர்கள் யாரையும் உள்ளே விட மாட்டாங்க, உள்ளே விட்டு பொருள் தெளிவாங்க, உள்ளே வரக்கூடாது, தூரத்துலேருந்து பாட்டு போகலாம். புரியுதுங்களா? ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்ல வரேன். அடுத்து அதுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், இதே வாழ்க்கை அப்படியே கடைசி வரைக்கும், சாகிற வரைக்கும் இது பஞ்சாயத்தாயா? சாகிற வரைக்கும் பஞ்சாயத்து தான். ஒரு குழந்தைய பார்த்துட்டு நிம்மதியாக கண்ணை மூடுவேன், எங்கே மூட போகிற? மூட மாட்டேன். ஒரு அம்மா, வயசான அம்மா சொல்லிச்சு, என் பேத்தி எனக்கு வேணும், என் மக ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கு, கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லாமல் இருக்குது, ஒரு குழந்தை வேணும் ஜெபிங்க அப்படின்னு. சரிம்மா ஜெபி, குழந்தை வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, என் பேத்திக்கு காது குத்து வச்சிருக்கிறாங்க. நல்லவனை வரணும், பேத்திக்கு நகனட்டு போடணும். அவர் பேத்தி ஒரு குழந்தை பத்துட்டாங்க, நிம்மதியை பார்த்து கண்ண முடியும். எப்போ சொன்ன வாய் எப்படி வருது பாரு. நீ மண்டையே போடுற வரைக்கும் மகளை வச்சு கட்டி மகளை வச்சு கட்டி கொடுக்கணும், படிக்க வைக்கணும் அப்படின்னு சரி, அத்தோட கழுதை போய் தொலைன்னு விட்டா பார்த்தா மகளுக்கு அப்புறம் பேத்தி மகளோடு முடிக்க வேண்டியதானே நீயே. அப்புறம் பார்த்தா பேத்தி பார்த்தா அந்த பேத்திக்கு உண்டான காரியத்தை பேசுது. இப்படி தான் மனுஷ வாழ்க்கை இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவ்வளோ காரியத்திலையும், இவ்வளோ பாடுகளிலையும், இவ்வளோ நெருக்கத்திலையும், இவ்வளோ அவமானத்திலையும் நம்ம அப்பா அவர் அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி அவர் அண்டிக்கிட்டீங்கன்னா, அவரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, அவர் தான் எல்லாமே. ஒரு தேவை சந்திக்கப்பட்டால் எல்லாம் அவர் தான், அவர் பார்த்துக்குவார், அவர் தருவார் அப்படிங்கிறதே நீங்கள் போயிடணும். அப்படி வாழ்ந்தீங்கன்னா ஏசி 58:11 சொல்லுது. ஏசி 58:11, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா, சத்தம் வச்சு அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், யாருங்க ஒரு காரியம் தெரிஞ்சுக்கலுங்க. இப்போ இயேசுவை அண்டிக் கொள்ளாதவர்கள், இயேசுவை வழிபடாதவர்கள், இரட்சகரை அறியாதவர்கள், பைபிளை படிக்காதவர்கள் எல்லாரும் நல்லா வாழ்கிறாங்க, நல்லா இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஞானஸ்தானம் ஒன்று எடுத்துட்டிங்கன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல, நீங்கள் பரலோகத்துக்கு உரியவர்கள் என்பதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்போவே இயேசு உங்களுக்காக ஒரு இடத்த மேலே ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். ஆனால் உலகத்தானுக்கு இடத்த ஆயத்தம் பண்ணி வைக்கல, உங்களுக்கு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுக்கு மரணம் என்பதே கிடையாது. ஆமாம், இங்கே செத்தா சரீரம் மட்டும் கீழே கிடக்கு, இந்த ஆவி எங்கே போயிடும்?
இப்போ நீங்கள் தூங்கும்போது கனவு காண்றீங்க தெரியுமா? தூங்கும்போது கனவு காண்றீங்களே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே அப்படின்னு தூதர்கள் உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க, இலைப்பாறுதலை கூட்டி போயிடுவாங்க. ஆனால் இங்கே உட்காந்து என்ன பண்ணுவாங்க? என்ன பெத்த ராசா நீ போயிட்டியா, இனி நான் யாரை வச்சு நான் குடும்பம் நடத்த போகிறேன் ராசா, நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது, என் வாழ்க்கை அவ்வளோதான் போச்சு, என்னையும் ஆண்டவரை எடுத்துக்க, இவன் இல்லாமல் நான் வாழ முடியாது அப்படின்னு ஒப்பாரி வைக்காம புருஷங்கிறேன் வைப்பான் ஒப்பாரி. அடுத்த 6 மாதம் கழிச்சு இன்னொன்று முடிச்சிருவான். அல்ல, இதுதான் வாழ்க்கை. புரியுது உங்களுக்கு? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதனால் அவரை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்க, அவரை அண்டி வாழ்ந்துருங்க, வேறு யாரும் அண்டி வாழாதீங்க. அல்லையா? நாவில் சுவாசமுள்ள மனிதனை என்ன செய்யாத, நம்பாத. நான் சீக்கிரம் சொல்கிறேன். சங்கீதம் 73, 27, 28. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் கிரியைகளை சொல்லி வரும்படி எப்படி நீங்கள் அவர் அண்டிக் கொள்ளணும், எப்படி அண்டி வாழணும் அப்படின்னு கேட்டால், அவருடைய கிரியைகளை நீங்கள் பேசி அவர்கள் கிரியைகளை நீங்கள் சொல்லி கொண்டே நீங்கள் என்ன செய்யணுமா, நடக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் முதல் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள், உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். ஐயோ சோத்திரம். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். தேவனை அண்டிக் கொண்டிருப்பது என்னது? நலம். அப்ப நலம் எது? நன்மை எது? சுகம் எது? அற்புதம் எது? அதிசயம் எது? வெற்றி எது? விடுதலை எது? அவரை அண்டிக் கொண்டு இருப்பதே உங்களுக்கு நலம். நலமான காரியம் என்னங்க அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு நலமான காரியம் நடக்க வேண்டுமா, அற்புதமான நடக்க வேண்டுமா, நீங்கள் அவரை அண்டு கொண்டால் போதும், அவரை சார்ந்து கொண்டால் போதும், அவரை பிடித்து கொண்டால் போதும், அவர் சமூகத்தில் உட்கார்ந்துருந்தா போதும். அவர் தான் கெதி, அவர் தான் எல்லாமே, முதல் முடிவு அவர் தான், ஆதி அந்தம் அவர் தான், எனக்கு எல்லாமே இயேசு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும், அப்படிங்கிற சிந்தைகளும், அப்படிங்கிற நினைவுகளும், அப்படிங்கிற பேச்சுகளும், அப்படிங்கிற உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, எல்லா நலமும் உங்களை தேடி வரும். ஏன்னா நீ என்னை அண்டிக் கொண்டு இருக்கிற, என்னை சார்ந்து இருக்கிற, என்னை பிடித்திருக்கிற, நான் வெட்கப்படுத்த விட மாட்டேன், உன்னை தலைநிமிர பண்ணுவேங்கிற. அதுக்கு தான் அவரை அண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அல்லேலூயா. எந்த மனு அவர் தான் அண்டிக் கொள்றது. ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும், குமாரன் கோபம் கொள்ளாமலும், நீங்கள் வழியிலே அழியாமலும், நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவர் என்ன செய்யுங்க, நல்லா செய்யுங்க. இங்க இருங்க. இந்த உலகத்தில் ஒரு தொழுது கொண்டிருக்க அத்தனை பேர் 150 பேர் ஒரு பிளேட்டு படுற வானத்தில் போது டக்குன்னு இறங்கி கடலுக்குள்ளே விழுந்துருது. ஒன்று தெரியுமா? கடலுக்குள்ளே ஏகப்பட்ட கப்பல் உள்ளே கிடக்கு, ஏகப்பட்ட பிளேட்டு உள்ளே கிடக்கு, எடுக்க முடியல. அகால மரணங்கள், கடலில் அவ்வளவு பிணங்கள். அகால மரணங்கள். ஆனால் நீங்கள் கடவுளை ஏசப்பா அண்டிட்டு நீங்கள் பிளேட்டில் பிரயாணம் பண்ணும்போது உங்கள் நிமித்தமாக அந்த பிளேட்டில் போகிற அத்தனை பேர் என்ன செய்வாங்க, பாதுகாப்படுவார். அல்லேலூயா. நான்லாம் பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என் நிமித்தமாக இங்கே இப்போ இந்த போகிற இந்த பிளேட்டில் பைலட்டை நீங்கள் காப்பாற்றுங்க, ஞானத்தை கொடுங்க, பாதுகாப்பு தாங்க அப்படின்னு ஜெபிச்சுட்டு போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா கொஞ்சம் வயிறு ஏறி இறங்கும். இப்படி போயிட்டே மேகம் கீழே இருக்குது, மேலே இருக்குது, அதெல்லாம் பார்க்கும்போது கண்குள்ளோ காட்சியாக இருக்கும். ஆனால் அவர் அண்டிக் கொண்டு வாழும்போது அவர் முன்னும் பின்னும் பணிவிடை தூதர்கள் அனுப்பி நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா. அதுதான் அவர் அண்டிக் கொள்ளுங்கிற. எத்தனை சம்பவம் நடக்குது உலகத்தில், எத்தனை அகால மரணங்கள் நடக்குது, எத்தனை தேவையில்லாத கொலைகள் நடக்குது, எத்தனை தேவையில்லாத பிரிவு, இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கி பத்திரமாக இருக்கிறது காரணமே அவர் அண்டிக் கொண்டு தான். அதான் அவர் சொல்கிறார்,
நீ கொஞ்சம் பலனில் என்னை நீ மறுதளிக்காமல் இருக்கிற தெரியுமா? எத்தனை பேர் ஞானசன் எடுத்துட்டாங்க, ஞானசன் எடுத்து இந்த பிரச்சனை நான் நிற்க முடியல நான் போகிறேன்னு போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த கொஞ்சம் பலன்லையும் இயேசு தான் எனக்கு இரட்சகர், அவர் தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு 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 பிடிவாதமாக நிற்கிறீங்க தெரியுமா? அங்கே தான் இயேசு உங்களுக்குள்ளே வர்றாரு, அங்கே தான் இயேசு உங்களை சார்ந்திருக்கிறாரு. என்ன பிரச்சனை வரட்டும் உங்களை கைவிட மாட்டார். வெக்கப்பட்ட இடத்துல உங்களை தலை நிமிர பண்ண வைப்பார். அதான் அந்த வசனம் சொல்லுதுங்க. ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை. இங்கே வந்து பேசினார், சொன்னார், என்ன சொன்னார்? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ அறிஞ்சிருந்து நீ வந்து உண்மையாக இருந்த பாரு, அதனால் உனக்கு நான் திறந்த வாசலை தான். இதான் இந்த மாதம் வந்து கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார். வேணா நினச்சி பாருங்கள். இந்த மாதம் முடியும் போது பாருங்கள், உங்களுக்கு எத்தனை அடைக்கப்பட்ட காரியங்கள் திறக்கப்படுது இப்போ உங்களுக்கு தெரியாது. இந்த மாதம் முடிவுகள் உங்களுக்கு தெரிய போகுது. எத்தனை நீ 3ஆவது மாதத்தில் எத்தனை இடத்த போய் முட்டி மோய்த்து வந்திருப்பீங்க, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த மாதம் கடைசியில் பாரு, எந்தெந்த வாசல் உனக்கு அடைக்கப்பட்டதோ அத்தனை வாசல் உனக்கு திறக்கப்பட போகுது. இது உண்மை, இது சத்தியம், இது உறுதி, இது நிச்சயம். நம்ப. அவர் பேசுகிறார், அவர் சொல்கிறார் உன்னை பார்த்து, இது பொய்யல்ல, உண்மை. நிற்கும். ஆமென். அதனால் இந்த 4வது மாதத்தில் அடைச்ச காரியம், பூட்டின காரியம் டபார்னு திறக்கப்பட போகுது. எப்படி திறக்குன்னு கேட்டால், பேதுரு சிறைச்சல இருக்கும்போது 3 காவல் அறைகள் டமான் திறந்துச்சு. அல்லேலூயா. பேதுரு இது பவுலும் சீலாவும் துதிக்கும் போது கட்டு கலந்து விழுந்துச்சு. அது மாதிரி கட்டு கலந்து விழ போது அடைக்கப்பட்ட காரியம் திறக்கப்பட்ட. அதையும் சொல்லிட்டார், யாரும் பூட்ட முடியாது. அவன் பூட்டுவான், இவன் பூட்டுவான், அவன் அடைச்சிடுவான் நினைக்காத. அக்கினி அனுப்பிடுவார். அதனால் அப்போ நீங்கள் இப்போயே யோசனை பண்ண ஆரம்பிச்சிருங்க, எந்த காரியம் அடைக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு காரியம் திறக்கப்பட போகுது. போ குட் ஃப்ரைடே வரும்போது தட்ட போகுது. 2வது நீதிமொழிகள் 30:5, தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். அவர் என்னவாயிராரா? கேடகமாய். கேடகம் என்னது? அதாவது இங்கே இருங்களேன், இன்றைக்கி வந்து எவனை விழுங்கலாம், எவனை சாப்பிடலாம், எவனை ஓய்க்கலாம், எவன் ஒன்றுமில்லாமல் ஆவியான், எவன் கஷ்டப்படுவான், எவன் நெருக்கப்படுவான், எவன் விழிவான், என் காதல் நீ சர்ச்சை கட்டி முடிச்சுட்டு ஓடுவேன் நினச்சேன், பரவாயில்ல நின்ட்டு அப்படிங்கிறான் ஒரு ஆள். நீ சீக்கிரம் விழுந்துருவேன்னு பார்த்தேன், நின்றுட்டே அப்படிங்கிறான் ஒரு ஆள். என்ன உங்கள் சபைக்கு வர ஒரு ஆள் ஊரை விட்டு ஓடுவான்னு நினச்சேன், நிப்பாட்டிட்டானே, நீ ஜெபிச்சு நிப்பாட்டியாமலே சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் சபைக்கு ஒரு ஆள் நீ ஜெபிச்சு தான் நிற்கிறான் நம்மள சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், அவரை நம்பி, அவரை அண்டி, அவரை சார்ந்து நம்ம மேலே வருகிற அவச்சொல்லையும் நிந்தனையான பேச்சுகளையும் தடுத்து நிப்பாட்டும்படி அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் அவருடைய வார்த்தைகள் புடமிடப்பட்டவைகள். அவர் நமக்கு என்ன வார்த்தையை அனுப்பி நம்மளை தடுத்து நிப்பாட்டிடுறார். எப்படி நிப்பாட்டுறாரு? வார்த்தை அனுப்பி நிப்பாட்டார். தான் கேடகமானவர்கள். புரியுதுங்களா? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவருடைய வார்த்தை மட்டும் நமக்குள்ளே இல்லைன்னா நம்மளை எரிச்சிருவாங்க, வாழ விட மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன செய்கிறேன், ஏது செய்கிறேன், கண்காணிச்சுக்கிட்டு, எங்கே போகிறேன், எங்கே வர்றோம், கண்காணிச்சுக்கிட்டு, இதே பொழப்பு. நான் மதுரைக்காரனால, மதுரை கொஞ்சம் பெரிய ஊர். ஏன்னா புதூர் பக்கம் வந்தால் பெரியார் பஸ் வந்து நான் புதூரில் இருக்கேன், இந்த பக்கம் தெரியாது. இது வந்து சின்ன ஊராக இருக்கா, இங்கே வந்து ரொம்ப பாடுபட்டு அந்த பாடு தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டு போனால் கொக்கலாஞ்சேரி, இங்கிட்டு போனால் அழகாபுரி, இங்கிட்டு போனால் ஆரா நகர், இங்கிட்டு போனால் பாலவனத்தை, அவ்வளோ முடிஞ்சு போச்சு விருதுநகர். ஒரு நாள் ரவுண்ட் அடிச்சிடலாம்.
அப்போ இங்கிட்டு போனால் இவன் பார்க்குறேன், அங்கிட்டு போனால் அவன் பார்க்குறேன், அங்கிட்டு போனால் அவன் செய்கிறான். காலைல சைக்கிளில் போனால் சைக்கிளில் போனேங்கிறான், காலையில் காரில் போனால் காரில் போனேங்கிறான். எப்படா தெரியும்? எப்படி இங்கே இருக்க எப்படா தெரியும்? தெரியும் அப்படிங்கிறான். நின்றா நிற்கிறேங்கிறான், உட்காந்தா உட்காந்தேங்கிறான், பார்த்தா பார்க்குறேங்கிறான், அங்கே பார்த்தேங்கிறான். ஆனால் கர்த்தர் தான் நடத்திட்டு வர்றாரு. அவ்வளோதான். அதான் சொல், உங்களை என்னையும் கர்த்தர் தான் நடத்திட்டு வர்றாரு. எல்லா பொறாமை வன்கண்களுக்கு நம்மளை விலைக்கு பாதுகாத்துட்டு வர்றாரு. ஆமாவா இல்லையா? அனுபவிச்சிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். என்ன உங்கள் விசுவாசம் அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இங்கே நீ எங்கே பார்த்த அப்படின்னு, நானே பார்க்கல, நீ எங்கே பார்த்த அப்படின்னு. உங்கள் சபைக்கு வர அந்த பிள்ளை அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கு. நானும் இங்கே தான் இருக்கேன், நான் பார்த்தேங்கிறேன். அவன் எவனோ ஒருத்தன் பார்த்தேங்கிறான். இப்போ இதே வேலை தானே, உனக்கு வேலை இல்லையா? வேலைக்கு போக மாட்டியா? நீ சாப்பிட மாட்டியா? உன் குடும்பத்தை பார்க்க முடியாது, இப்போ வேலையை பாரியா? என் பிள்ளைகளை எனக்கு பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதாவது ரொம்ப விழித்திருக்க வேண்டியதாக இருக்கிறது ஜாக்கிரதை. இந்த ஊரில் நிறைய கற்றுக்கிட்டேன் நான். இந்த ஊரில் நிறைய நான் கற்றுக்கிட்டேன். நான் நிறைய கற்றுக்கிட்டேன் நான். அதனால் போகும்போது வரும்போது யாரும் வண்டியில் போனால் கூட கொஞ்சம் அதை இறங்கிறேன்னு சொன்னால் கூட சோத்திரம் சாரி அப்படின்னு போயிட்டே இருப்பேன். நான் போகும்போது மன்னிப்பு கேட்டுருவேன். ஆண்டவரே மன்னிச்சுக்க ஆண்டவரே, ஏற்றிட்டு போக முடியல, ஏன்னா சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஐயா கேட்கும், ஒரு காலத்தில் ஏற்றிட்டு போனேன், ஆனால் இப்போ ஏற்றுறதில்லை. ஏன்னா வம்பு. அல்லேலூயா. ஏற்றிட்டு போனேன், சரி யாரையோ ஒருத்தர் ஏற்றிட்டு போகிறான், அவன் ஃப்ரெண்டை பார்க்க மாட்டான், பின்னாடி பார்த்து யாரை ஏற்றிட்டு போகிறான் ஜீவா அப்படின்ட்டு வாங்க. மன்னிப்பு கேட்டு ஓடி விழித்திருக்க வேண்டிய அல்லேலூயா. வண்டியில் ஏற்றி போய் வருஷங்களுக்கு முன்னால் யாரும் வராங்க, அம்மா ஏன் மறந்துட்டேன், நான் மறந்துட்டேன். ஆனால் அவன் கேட்குறான் 3 நாள் கழிச்சு, ஒரு அம்மா உங்கள் பின்னாடி உட்காந்தா யார்? உங்கள் சொந்தக்காரன் யார்? ஊர்லேருந்து வந்தாங்களா? உங்கள் அக்காவா? உங்கள் மச்சான சித்தப்பாண்டா? அவன் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கான். எப்படா அப்போ தான் ஆமாம், ஒரு அம்மா வெயிலில் நடந்து போகும்போது ஏற்றி பார்த்து அப்படி ரோட்டில் போனவங்களா? சரி வரேன் அவன்ட்டு போகிறேன். அவங்க அக்கா அம்மாக்கா அதுலேருந்து பார்த்துக்கொள்ளுங்க. யாரையும் லிஃப்ட்டு கொடுக்கறது கிடையாது. லிஃப்ட்டு அது ரொம்ப பாட்டியாக இருந்தாலும் சரி, ஏன்னா சிக்கலை மாட்டிக்கு எதுக்கடா வம்பு அப்படின்னு இப்போ ஏற்றுறதே, லிஃப்ட்டு கொடுக்குறதே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? எல்லாத்துலையும் ஜாக்கிரதையாக போக வேண்டியது இருக்குது. ஏன்னா விருதுநகரில் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய பாடம். ஒரு பிராந்தி கடை முறை நிற்க முடியல, பிராந்திகளை சில்லறை மாற்ற முடியல. ஏன்னா அங்கே நிற்கிறாரு அப்படிங்கிறான். ஏன்னா காலையில் பிராந்திகளை சில்லறை கட்டா சரி, சாயங்காலம் எங்கே பிராந்திகள் நின்றைக்கலாம்ல, யார் சொன்னா? அவன் சொன்னாங்கிறாங்க. ஐயோ உங்கள் அக்கா, ஐயோ அப்பா சாமி. அதனால் சில்லறை மாற்றுறதே இப்போ கிடையாது. எந்த கடைக்கும் பிராந்தி கடைக்கு போகிறதில்ல. கடைக்கு மார்க்கெட்டு போகிற கூட பயந்து போக வேண்டியதாக இருக்குது. மார்க்கெட்டில் காய்கறி வாங்க போனால் கூட நான் இப்போ அங்கே ரெண்டு எங்கே அங்கே இருக்கீங்களா? டிவியில் பேசுகிறீங்களா? ஆமாம், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த டிவியில் பார்த்தீங்களா? அது எப்படி கூச்சி பேச? அது ஒன்றும் ஆண்டவர் கூட அப்படி இருக்குமா? அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குனு வேற ஒருத்தன் பார்த்துறியா மார்க்கெட்டில், அக்காவோட பேசிக்கிட்டு 2 பேர் பேசிக்கிட்டு அடங்க. சுவிசேஷம் சொல்ல முடியலையா? சுவிசேஷம் சொல்ல முடியல. பொல்லாத ஊர். அதனால் கவனம். அம்மா மாரே, அக்கா மாரே, தாய் மாரே, கல்யாணம் முடித்தாலே பிள்ளைகளே, தாய்மார்களே, காய்கறி வாங்க போகிறீங்களா? காய்கறி வாங்கிட்டு கம்முன்னு எவன்ட்டு நின்று பேச கம்முன்னு வந்துருங்க. எங்கள் வீட்டுக்காரர் வர பேசி வந்துருங்க. சிக்கலை மாட்டிக்காதீங்க, போட்டு விட்டுருவான். எவனை விழுங்கலாம்னு வகை தேடுவான். ஆமேன், அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நீங்கள் சார்ந்துக்கிட்டீங்கன்னா நித்தியவில் நடத்துவார். எல்லாம் அப்படி எந்திரிச்சு போமா ரகல குரு தொட்டிங்க நெக்க தட்டிக்க நகை தட்டிக்கோ நம்மள கரல ரபா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் தெரிந்து கொண்டா மகனாக மகளாக தெரிந்து கொண்டா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே
திறந்து விட்டுருக்கிறேன், யாரும் பூட்ட முடியாது. இந்த அவங்க பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியம் இப்போ இந்த இமைப்பொழுதில், இந்த நொடி பொழுதில் திறந்து விட்டுருங்க. உங்கள் பிள்ளைய போகிற இடத்துல எல்லா காரியத்திலும் ஜெயத்தை பார்க்கணும். இயேசுங்கிற வல்லமையான நாமத்திலே, இயேசுங்கிற அற்புதமான நாமத்திலே, இயேசுங்கிற அதிசயமான நாமத்தில் சொல்கிறேன், நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.